ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இது உங்கள் சமையல். இன்றைக்கி சூப்பரான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீட்டில் இருக்க பொருட்களை வச்சே சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் கொண்டக்கடலையை வச்சு இந்த சாதம் ரொம்ப டேஸ்டியாக எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போயிட்டு சட்டுன்னு பார்த்துடலாம். கொண்டக்கடலையை நல்லா ஊற வச்சுட்டு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு கப்பளவு எடுத்துருக்கிறேன். தண்ணி வந்து அளவாக சேர்த்துருந்ததுனால பாருங்கள் இவ்வளோதான் எக்ஸஸாகவே தண்ணி இருக்குது. இந்த மாதிரி இதை ஊற வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. 5 விசில் வச்சுருந்தேங்க. இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். குக்கர் அடுப்பில் வச்சுக்கலாம். இதில் இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க. எப்பயும் தாளிக்கிறதுக்கு சேர்ப்போம் இல்லையா, அதோட நான் வந்து 3 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக வெரைட்டி ரைஸ்க்கு இந்த மாதிரி சேர்க்கும் பொழுது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், வச்சு சாப்பிடவும் நல்லாயிருக்கும், அடி பிடிக்காது. அதுக்காக தான். நெய் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நெய்யெல்லாம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதில் 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் நட்சத்திர சோம்பு 1 சேர்த்துக்கலாம். பட்டை சேர்த்துக்கலாம். அப்புறம் நல்ல ஃப்ளேவருக்காக கல்பாசி சேர்த்துக்கோங்க. ஒரு பிரியாணி இலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை லைட்டாக வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு லைட்டாக அதை வாசனை வர்ற அளவு லைட்டாக அதை வறுத்து விடுங்க. இதில் இப்போ பெரிய வெங்காயம் 1 சேர்த்துக்கோங்க. நல்லா வாசனை வந்ததுக்கப்புறம் நல்லா அதை லோ ஃப்ளேமில் வச்சு இதை வதக்கி விட்டுக்கோங்க. கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகட்டும். கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த நேரத்தில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். பச்சை வாசனை போகலைன்னா அந்த டிஷ் அப்படியே கெடுத்துருவாங்கனாலும் நல்லா தான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. இந்த நேரத்தில் ஒரே ஒரு தக்காளியை, மீடியம் சைஸ் தக்காளியை வந்து கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக கறிவேப்பிலையும் மல்லித்தலையும் சேர்த்துக்கோங்க. இது என்னோட ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். இப்போ அதை லைட்டாக வதக்கிக்கலாம். பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மட்டும் நான் தண்ணி சேர்த்துருக்கிறேன். இப்போ இதில் காரத்துக்கு மிளகாய்த்தூள் இதெல்லாமே சேர்த்துடலாம். மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் இதோட மிக்ஸ் பண்ணிடுங்க. உங்களுக்கு காரம் தேவைப்பட்டால் நீங்கள் கூடுதலாக சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம வேக வச்சு எடுத்த சுண்டலை இது கூட சேர்க்க போகிறோம். சுண்டலில் ஏற்கனவே வந்து சுண்டலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கிறேன். அப்போ தான் உப்பு எல்லாமே உள்ளே போகும் அப்படின்றதுனால. வேக வைக்கும் போது மஞ்சள் தூள் அப்புறம் வந்து நல்லெண்ணெய் இதெல்லாம் சேர்த்து வேக வச்சிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். அதுக்காக தான். இப்போது சுண்டலை வந்து நம்ம இதில் சேர்க்க போகிறோம். தண்ணி எதுவும் சேர்க்காம சுண்டலை மட்டும் சேருங்க. நல்லா தான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. நீங்கள் வந்து எந்த சுண்டல்னாலும் யூஸ் பண்ணலாம், கருப்பு வெள்ளை அப்படின்னு சொல்லிட்டு. நான் இன்றைக்கி வந்து கருப்பு சுண்டல் தான் எடுத்துருக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து சாதம் சேர்த்ததுக்கப்புறம் சேர்த்துக்கலாம், அரிசி சேர்த்ததுக்கப்புறம். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். எந்த அரிசியில் வேணால் செய்யலாங்க. பாஸ்மதியில் செய்யலாம், பிரியாணி அரிசியில் செய்யலாம். நார்மலாக நான் இன்றைக்கி வந்து சாதம் எதில் வைப்போமோ அந்த அரிசியில் தான் நான் இன்றைக்கி வந்து செஞ்சுருக்கிறேன். தண்ணி சேர்த்தாச்சு. உங்கள் அரிசிக்கு நீங்கள் எந்த அளவு தண்ணி சேர்ப்பீங்களோ அந்த மாதிரி சேருங்க. நான் இன்னைக்கு வந்து 2.25 கப்பு சேர்த்துருக்கேங்க. எப்பயும் அரிசி சாதாரண சாதம் வைக்கிறதுக்கு 2.5 சேர்த்தோன்னா சரியாக இருக்கும். இப்போ கொண்டக்கடலை இருக்கிறனால ஏற்கனவே வேக வச்சாச்சு, இருந்தாலும் அதுக்காக ஒரு 1/4 கப் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துருக்குறேன். உங்கள் சில அரிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 கப்பு இழுக்கும். ஸோ பார்த்துக்கோங்க. பாஸ்மதி அரிசி அப்படின்னா 1.5 கப்பு, அப்புறம் வந்து சீரக சம்பா அரிசி அப்படின்னா அதுக்கும் 1.5 கப்பு தான். ஸோ அரிசியோட வாக பொறுத்து தண்ணி வந்து மாறுபடும். ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க. இப்போது சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துடலாம். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நல்லா அலசி எடுத்து நம்ம சாதத்தும் அரிசியை சேர்த்துட்டோம் அப்படின்னா ரெடி ஆயிரும். இப்போ தேவையான அளவு உப்பை இதில் சேர்த்துக்கிறேன். நல்லா கொதி வந்துருச்சு. நீங்கள் உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இதில் கொஞ்சமாக கறிவேப்பிலையும்
கொத்தமல்லி தலையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் புதினா சேர்த்திங்கன்னா ஃப்ளேவர் அப்படியே மாற்றிடும். அதனால் நான் கொத்தமல்லி தலை, கருவேப்பிலை இது மட்டும் தான் சேர்த்துருக்கிறேன். இப்போது நம்ம அரிசி, களைஞ்ச அரிசியை இதில் சேர்த்துடலாம். அரிசியை சேர்த்துட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லாஸ்ட்டாக நல்லெண்ணெய் சேர்க்கணுங்க. சேர்த்தோன்னா ரொம்ப ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். மேலாப்பில் ஒரு 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு, உங்களுக்கு நெய் ஃப்ளேவர் பிடிக்கும்னா நெய் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 3 விசில் வச்சு எடுத்துடலாம். வச்சு எடுத்துட்டோம்னா சூப்பராக ரெடி ஆயிரும். நான் வந்து மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 விசில் வைக்க போகிறேன். வச்சு எடுத்துட்டு இது எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். குக்கரை திறந்த உடனே வீடு ஃபுல்லாக பயங்கர ஸ்மெல்லாக இருந்தது. அந்தளவுக்கு நல்ல ஃப்ளேவராக இருக்குது. அடி எதுவுமே பிடிக்கல பாருங்களேன். ரொம்ப டேஸ்டியான இந்த ரெசிப்பியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்குமே ரொம்பவே பிடிக்கும். இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷுன்னு எதுவுமே தேவையில்லை. இதை வச்சு மட்டுமே சாப்பிடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஏகப்பட்ட ரெசிபிஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். தேவைப்பட்ட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேங்க, போய் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.